ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். இது எப்போ எடுத்த வீடியோனா நேற்று அண்டு இன்று 2 நாள் எடுத்த வீடியோங்க. எங்களுக்கு ஈஸ்டரில், அதனால் ஈஸ்டருக்கு அம்மாலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு காலையில் நான் கோதுமை தோசை தாங்க சுட்டிருந்தேன். மாவு இல்லை, தோசை மாவு. அதனால் கோதுமை தோசை சுட்டு தேங்காய் துவையல் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதம் அடுப்பில் வைக்கலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டுட்டு முடிச்சுட்டு 9 மணிக்கு தாங்க சாதமே வைக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி வந்து இட்லிக்கு மாவு இல்லைங்கிறனால சரி இட்லி மாவு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு இட்லிக்கு உளுந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். அம்மா தங்கச்சி பையெல்லாம் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்டருக்கு. அவளுக்கு ஏற்கனவே இங்கே செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலில் காமிக்க வேண்டியது இருந்துச்சு. கன்சீவ் ஆயிருக்கா, செகண்ட் பேபி. அதனால் அவள் ஆசைப்பட்டு அக்கா எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால் சரி நான் அவளுக்கு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வறுத்தரைச்சி வைக்கிற கருவாட்டு குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இது வந்து கடையில் வாங்கினா ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தான். அந்த கருவாடை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வறுக்கைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி, வத்தல், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய், அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு தான் நான் எப்போவுமே செய்வேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதை ஆறட்டும் அப்படின்னா ஆறுற கேப்பில் நாங்கள் கூட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாமே எப்போவுமே மண்சட்டியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த வறுத்த மசாலா வந்து நல்லா ஆறிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும். மையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மண்சட்டியில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, முக்கியமாக வெந்தயம் போட்டு தாளித்தா தான் நல்ல மணமாக இருக்கும். வெந்தயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை மிளகாவில் வந்து அந்த எண்ணெய் வந்து உள்ளே குடிச்சு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பாடு சாப்பிடும் போது அந்த மிளகாவை வந்து பிழிஞ்சு விட்டு அப்படியே அந்த எண்ணெய் வருமா, அதை பிழிஞ்சு விட்டு சாதத்தோட விரவி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் அது பிடிக்குமாங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவாடையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பெல்லாம் நல்லா கூட்டி மிக்ஸி ஜாரையும் கழுவி நல்லா குழம்பெல்லாம் கூட்டி வச்சாச்சு. கருவாட்டு குழம்புனாலே முக்கியமாக ஸ்பெஷலு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் தான். ஏன்டா இன்றைக்கி மாங்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தான் இருந்துச்சு. அதனால் அதை போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பாவுக்கு அதுக்கெல்லாம் வயிறு பசி ஆகிட்டு மணி 2 மணி ஆக போகுது. வயிறு பசி தாங்க முடியலன்ட்டு என்ன செய்யன்ட்டு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கருவாட்டு குழம்பு பிடிக்காது. அதனால் அவங்க 2 பேருக்கும் எக் ரைஸ் மாதிரி கொஞ்சம் வரட்டி கொடுத்துட்டேன். எங்களுக்கு நாங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கக்குள்ள தங்கச்சி பையனும் வந்தாச்சு. அவள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தனால அவள் காமிச்சிட்டு இங்கூடி வந்துட்டான். அம்மா அதுக்கப்புறம் தான் ஊர்லேருந்து வந்தாங்க. அந்த பையனும் வந்தோடனே வயிறு பசி தாங்க முடியலை அவனுக்கும். பாப்பா தம்பிக்கு எக் ரைஸ் கிளறுனால அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதை கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு அவள் மாத்திரை சாப்பிட முடியாமல் வாமிட்டிங் வருது எனக்கு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு. எங்கள் சசிக்கு நல்லா ஜாலியாக கடந்து விளையாண்டுட்டு கிடந்தான் பார்த்துக்கோங்க. கண்ணாமூச்சி விளையாடுதவ. எங்கள் தம்பி ஒளிஞ்சு கிடக்கா. எங்கள் தம்பியை கண்டுபிடிக்க ஒவ்வொரு ரூமாக போய் தேடிட்டு கிடந்தான். எங்கள் பாப்பா வந்து சொல்லி கொடுத்து பாரு, பேரண்ட பேரு சொல்லு, நல்லா சொல்லு சச்சே. என் பேர் 2 பேரு, பெரியமா பேர் 2 பேரு, பெரியமா நல்ல அண்ணன் பேரு 2 பேரு, செர்லின் அண்ணனா, அக்கா பேரு என்ன அக்கா? எங்கள் எல்லார் பேரையும் அழகாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பேர் அலிஸு, என் பொண்ணு பேர் சுபி, என் பையன் பேர் ஸ்டெலின்னு, அவன் பேர் சசின்னு எல்லார் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வாய் நல்லா கூடி போச்சுங்க. சேட்டையும் நல்லா கூடி போச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சேட்டை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவான். இப்போ சேட்டை ரொம்ப அதிகம், ஓவரு. என் பிள்ளையெல்லாம் போட்டு படுத்திட்டான் ஒரு நாள் தங்குறதுக்குள்ள. அடிக்க மிதிக்கன்ட்டு ஒன்று பண்ணிட்டு கிடந்தான். சேட்டை ரொம்ப அக்கறம். விளாடவாக்கான்னு விளாடையும் விட மாட்டேக்கான். அவனும் விளாட மாட்டேக்கான். ஓடி பிடிச்சிட்டு ஒரே சேட்டை பண்ணிட்டு தான். எங்கள் பாப்பா அந்த பபுஸ் வர ஊதிட்டு தான் போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு கிடக்கான் ஒவ்வொரு முட்டையாக உடைக்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே காஃபி போட்டு கொடுக்கலாம். நம்ம வரும்போதே கடலை, சீனி கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதை அவிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சாப்பிடுத? இங்க பாரு சொல்லு, பெருமை கொண்டுதா தின்னதை தர எருமை தின்னதா. ஏப்பா நிறைய தான். சரி சாப்பிடு.
சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே ஏசி ரொம்ப தேவைப்படும். அதனால் ஏசியை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏசி இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அவங்க ஏசியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள இங்கே நாங்கள் மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டேங்க. மாவு ஊற போட்டிருந்தால இட்லிக்கு மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு போகணும்ல நைட்டு 11 மணிக்குங்க. ஊத்தனாரி குளிக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பறையா. நாங்கள் காலையிலேயே நாங்கள் குளிச்சிருவோண்டே. நாங்கள் காலையில குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்திருக்கோம். என் தங்கச்சி குளிக்காத ஊத்தனாரின்னு என் பொண்ணை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. ராத்திரி 8 மணிக்கு குளிக்கியன்ட்டு அவள் கோயிலுக்கு போகணுங்கக்காண்டி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக நைட்டு போல் தாங்க குளித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க ஏசியெல்லாம் மாட்டி விட்டாச்சு. நைட்டு தோசை சுட்டு கொடுத்தேன். எங்கள் அம்மா எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு பிறகு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. எங்கள் அம்மா நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். நானும் இந்த ரெட் கலர் சாரி தாங்க, ரெட் அண்ட் எல்லோ, இந்த பார்டர் வச்ச எல்லோ பார்டர் வச்சு இந்த சாரி தாங்க, பட்டு சாரி தான் கட்டியிருந்தேன். நாங்கள் ஈஸ்டருக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். அதனால் வீட்டில் இருந்த பழைய ட்ரெஸ்ஸை தாங்க போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டோங்க. கோயிலில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல திரியை ஏற்றுறதுக்காக ஜோம்லாம் ப்ரேயர்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மெழுகுவர்த்தி வந்து கோயிலே ஃப்ரீயாகவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. அந்த 12 மணியை கனெக்ட் பண்ணி தாங்க செய்வாங்க. அதனால் இது திரியை ஏற்றி அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் 12 மணிக்கு உன்னதங்களிலே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க லைட்டெல்லாம் ஆன் பண்ணுவாங்க. நாங்களும் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து கேக்கு கொடுத்தாங்க. கோயிலில் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு காலையில் மாவாட்டி வச்சுருந்தால இட்லி தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு தான் ஸ்பெஷலாக சிக்கன் தாங்க பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸு அண்டு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் இவ்வளோ வச்சுருந்தேங்க. அம்மா தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அம்மா சாயந்தரம் போலே ஊருக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சசி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்றான்னு தெரில, சிக்கனை மட்டும் பறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்னடா சாப்பிடுதுன்னா சொல்ல தெரில. என்னது இது? கர்ச்சிப்புலாம் வச்சிருக்காப்புல. எங்க போறியா? எங்க போற? ஊருக்கு போற? எல்லாருக்கும் டாட்டா சொல்லிருக்கேன். பாய், see you. ஈஸ்டருக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு சசி குட்டி கிளம்பியாச்சு. அம்மாவா இன்னொரு நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு இருந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டு. இவளுக்கு தங்கச்சிக்கு வேறு அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே இங்கே திருநெல்வேலியில் தான் செக்அப் பண்ணிகிட்ருக்கா. அதனால் அப்பப்போ வர வேண்டியிருக்குல்ல, அப்போ வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. சரின்ட்டு பிறகு நாளைக்கு அவளுக்கு ஸ்கேனெல்லாம் எடுத்து செக்அப் பண்ணது ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கள் சசிக்கு தான் ஒரே டாட்டா தாங்க முடியலை சேட்டை. ஆட்டத பாருங்க. ஏய் நாங்க வச்சு கொடுத்தோம் தொப்பிய. எங்க தொப்பி? கொண்டா ஒரே டான்ஸு குத்தாட்டம் தான் அவனுக்கு. என் பிள்ளைங்க 2 பேர் இருந்தாலே போதும் அவனுக்கு. ஒரே சேட்டை தாங்க முடியாது அவனுக்கு. ஒரே டான்ஸு ஒரே ஆட்டம்னு இது பண்ணிக்கிட்டு தான். பிறகு பாப்பா தூக்கி வச்சுட்டு என்னம்மா சசி முன்னாடி இருந்ததை விட வெயிட்டு கூட்டிட்டு அவனை தூக்க முடியலை, வெயிட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீர் அம்மா மட்டும் போட்டோம் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா. அவன் நான்ட்டு அழுதுட்டு கீழே இறங்கிட்டான். டாட்டா பாய் தான் பாய்.